Hello all, we are going to discuss about one master problem from the chapter Laws of Motion. In general, இந்த மாதிரி ப்ராப்ளம் சிடிபி கான்செப்ட் த்ரூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த என்டையர் கான்செப்ட்டுமே நம்ம நல்லா ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். டயக்ராம் பார்க்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் பேசிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். Masses M1, M2 and M3 are connected by strings of negligible mass which pass over the massless and frictionless pulley. ஸோ இந்த புள்ளிக்கு இந்த ரோப்புக்குலாம் எதுக்குமே மாஸ் கிடையாது. அண்ட் M2, M3 சம்ல மாஸ் வந்து 4 kgன்னு கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் மாசஸ் அண்ட் த சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸாக இருக்கட்டும், தட் இஸ் பிளாக் அண்ட் இன்க்ளைன்ட் பிளேன் சர்ஃபேஸ், ஆர் இந்த பிளாக்குக்கும் சர்ஃபேஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணணும், மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இருக்கிறது ஒன்று தான், மியூங்கிற இடத்துல நம்ம 0.25 சப்ஸ்டிட் பண்ணுறோம். The inclined plane makes at an angle of 37 with the horizontal. அந்த 37ங்கிறது angle of repose அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 37 sin 37 ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க 3/5, cos 37 4/5. ஸோ இது எல்லாமே பேசிக் விஷயம். However, the mass M1 moves with uniform velocity downwards. This is very very important. யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கு. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா ஆக்சிலரேஷன் கண்டிப்பா 0, ரைட்? எஸ். நவ் ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ஹரிசாண்டல் போர்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். இதுல எது ஹரிசாண்டல் போர்ஷன்? இதான் ஹரிசாண்டல் போர்ஷன். அதோட டென்ஷன் கேட்குறாங்க. தென் த மாஸ் M1, இங்க M1ங்கிற வேல்யூ நம்ம ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அந்த வேல்யூ அங்க இருந்தா இந்த மொத்த சிஸ்டமும் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில போகும், தட் இஸ் 0 ஆக்சிலரேஷன்ல போகும். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் M3க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட போறேன். கிளியர்? M3க்கு ஸோ M3 எடுத்துக்கலாம். இந்த சைடு கண்டிப்பா இந்த M1 அவங்க டவுன்வர்ட்ல வருதுன்னு சொல்லிட்டாங்க. however the mass M1 moves with uniform velocity downward. இது M1 கீழே இறங்குனா இது எல்லாமே இந்த சிஸ்டம் மேல போகுதுன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா இந்த M3 பிளாக் இந்த லெஃப்ட் சைடு வராங்கன்னு அர்த்தம். கிளியரா? ஸோ T2 இது சர்ஃபேஸ். ரைட் சைட்ல யார் ஆக்ட் ஆகுறாங்க? ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் யாரு? மியூ எஸ் என். அந்த என் யாருன்னா நார்மல். கீழே யார் ஆக்ட் ஆகுறாங்க? M3G. எக்ஸாக்டா ஃப்ரீ பாடி டயக்ராம்னா இப்படி வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எல்லாமே சால்வ் பண்றது தான். we know that n is equal to M3G. ஸோ இந்த n-க்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்? M3G சப்ஸ்டிட் பண்ண போறேன். M3G, ரைட்? ஸோ ஃப்ரிக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.25 இன்டூ M3 ஓட மாஸ் 4. இங்க 4 kg கொடுத்துட்டாங்க. M2, M3 மாஸ் சம்ல கொடுத்துட்டாங்க. கிளியர்? சம்ல இன்னொரு ஒரு டிராபேக் என்னன்னா கிராவிட்டியை 10ன்னு எடுத்துக்க சொல்ல. ஸோ எடுத்துக்க சொல்லலைன்னா நம்ம 9.8 தான் எடுத்துக்கணும். கண்டிப்பா இங்க 9.8 தான் போடுறோம். 25 into 4 100, 2 டெசிமல். ஸோ அந்த 2 0 கேன்சல் ஆயிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது 9.8 நியூட்டன். அதுதான் T2. கிளியர்? எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த M1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஃபைன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் M2 மேல போயிட்டு இருக்கு, கரெக்டா? எஸ். இந்த T1 is equal to M1G நம்ம போட்டுடலாம். இதை வேணா எடுத்துக்கலாமே. இதை ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இங்க மேல யார் ஆக்ட் ஆகுறாங்க? T1. எல்லாமே யூனிஃபார்ம் வெலாசிட்டியில இருக்காங்க. அதுதான் சம்ல நம்ம கொடுத்துருக்க ஒரே ஒரு ஹிண்ட். M1G கீழே ஆக்ட் ஆகுறாங்க, கரெக்டா? ஸோ நீங்க எதை வேணா வின்னிங் ஃபோர்ஸா எடுத்துக்கலாம். யூ கேன் ரைட் T1 minus M1G is equal to M1 into 0. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். T1 minus I don't know the M1 mass, G is equal to M1 of 0. ஏன் 0 போட்டேன்? instead of acceleration நான் ஏன் 0 போட்டேன்? velocity constant. clear? so what I can do, T1 is equal to M1G. clear? yes. இதை ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ கண்டிப்பா யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். தென் இப்போ M2 ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் போட போறோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த டயக்ராம்ல ரெட் கலர்ல ஒர்க் பண்றேன், பாருங்க. மேல ஆக்ட் ஆகிறது T1 பக்கா. கிளியர்? மேல ஆக்ட் ஆகிறது T1. சிஸ்டம் மேல போயிட்டு இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் கீழே தான் ஆக்ட் ஆகும். கிளியர் கிளியர் கிளியர்? ஃப்ரிக்ஷன் கீழே ஆக்ட் ஆகுறாங்க. எஸ். ஆல்ரெடி கீழே ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. எஸ். ரெண்டு ஃபோர்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. இது இல்லாம இன்க்ளைன்டு பிளேன்ல, நார்மல் இன்க்ளைன்டு பிளேன்ல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட வச்சா அந்த ஆப்ஜெக்ட் தீட்டாங்கிற இன்க்ளைன்ல வச்சா இது என்னவா ஒர்க் ஆகும்? mg sin theta. this is very important, very very important. அப்போ தேர்டா ஒரு ஃபோர்ஸ் கீழே போக போகுது.
வேணும்னா இந்த ஆரோ மார்க் எடுத்துக்கலாமா? எஸ், இந்த ஆரோ மார்க் எடுத்துக்கலாம். அவங்க ஆக்சுவலா ஃப்ரிக்ஷனை சம்லே கொடுத்துட்டாங்க, அப்படி இல்லைன்னாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த தேர்ட் ஆரோ மார்க் என்ன எடுத்துட்டேன், ஆக்சுவலா இந்த செகண்ட் ஆரோ மார்க் யாரு, T2. இந்த ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க் யாரு, ஃப்ரிக்ஷன். இந்த தேர்ட் ஆரோ மார்க் யாரு, mg sin theta. வெரி கிளியர். ஸோ மேல ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுறாங்க T1, கீழே 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தா, இதுலயே என்னது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சிலரேஷன் 0. கிளியர் கிளியர் கிளியர். ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், மேல போறது T1 மைனஸ் ஓப்பன் த பிராக்கெட், கீழே 3 ஃபோர்ஸ் எழுதுறேன், அது எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல போறதால நான் பிளஸ் எழுதிக்கிறேன். m2g sin theta பிளஸ் ஃப்ரிக்ஷன். இன்க்ளைன்ட் பிளேன்ல ஃப்ரிக்ஷன் என்ன, இன்க்ளைன்ட் பிளேன்ல ஃப்ரிக்ஷன் என்ன, இது n. இன்க்ளைன்ட் பிளேன் பேசிக் கான்செப்ட் தெரியலன்னா நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, இருக்கும். கீழே ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் என்னது, μsn. அந்த n யாரு, mg cos theta. ஸோ ஃப்ரிக்ஷன் என்ன, μs mg cos theta. இன்க்ளைன்ட் பிளேன்ல அதுதான் ஃப்ரிக்ஷன். கிளியர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃப்ரிக்ஷனா எழுதுறோம். எஸ், mu m2g cos theta பிளஸ் இன்னொரு ஃபோர்ஸ் யார் ஆக்ட் ஆகுறாங்க, T2 is equal to, we are talking about m2 into 0. ஏன் 0 போட்டேன், யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் 0. கரெக்டா? அவ்வளவுதான். இதுதான் இதுல மாஸ்டர் பீஸ். இதை நம்ம கரெக்டா எழுதணும். T1 தான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே, யாரு, m1g. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையுமே ரைட் சைடு எடுக்க போறோம். ரைட் சைடு இங்க 0 இருக்காங்க, இந்த மைனஸ் டேர்ம் அங்கிட்டு போனா பிளஸ் ஆகும். இஸ் இட் கிளியர் கிளியர் கிளியர்? எஸ். இஸ் ஈக்குவல் டு, இந்த 3 டேர்ம் அங்கிட்டு போயிடும், அந்த சைடு 0 இருக்காங்க. m2 ஓட வேல்யூ என்ன, 4. கிராவிட்டி 10 எடுத்துக்க கூடாது, 9.8. எதுவுமே கொடுக்கல, 9.8 தான் எடுத்துக்கணும். sin 37 கொடுத்துருக்காங்க, இன்டூ 3/5 பிளஸ் மியூவோட வேல்யூ 0.25 இன்டூ m2 எந்த வேரியபிள்ஸும் மிஸ் பண்ணிடக்கூடாது, 4 kg இன்டூ கிராவிட்டி 9.8 இன்டூ 9. cos theta sin 37 3/5 னா cos 37 4/5 அதை வேணா சொல்லிடுவோமா? Is it clear? Yes. இது 37, ஆப்போசிட் சைடு 3, ஹைபாட்டனஸ் 5. தென் கண்டிப்பா இது என்னவா இருக்கும், 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9 ரூட் 16, தட் இஸ் 4. ஸோ cos 37 4/5, க்ளோஸ் த பிராக்கெட். இந்த டேர்ம் எல்லாமே அப்படியே ரைட் சைடு போயிட்டா மைனஸ் அப்படியே பிளஸ் ஆயிடும். பிளஸ் T2 தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே, 9.8. வெரி இம்பார்ட்டன்ட், 9.8. ஸோ இதுல பாருங்க, இந்த g வேணா மாத்திக்கலாமா, அந்த g மாத்திக்கலாம். எஸ், m1 9.8 கிராவிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு அன்னோன் மட்டும்தான் இருக்கு, எது, m1. இது எல்லாத்தையுமே நமக்கு டாலி பண்ணா கிடைக்கிற ஆன்சர் m1 is equal to, ரொம்ப ஈஸி இல்ல, ஒர்க் பண்ணிடலாம். Wait a minute please. Yes. So the final answer is 4.2 kg. Clear? 4.2 kg. ஸோ இதுல ஃப்ரிக்ஷன் நம்ம மூவ் பண்றதுக்கு ஆப்போசிட்ல தான் ஆக்ட் ஆகும். ஒருவேளை இதே இன்க்ளைன் கான்செப்ட்ல பிளாக் கீழே இறங்குனா ஃப்ரிக்ஷன் மேல போயிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்து நம்ம இண்டிவிஜுவலா டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எஃபிடி போட்டு ஆரோ மார்க்லாம் கரெக்டாக போட்டு எழுதணும் அப்படின்னா ஒரு என்டையர் கான்செப்டே ஒரு ப்ராப்ளம்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம பிக் பண்ற ப்ராப்ளம் ரொம்ப குவாலிட்டி ப்ராப்ளமா இருக்கணும். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.